ஈரானின் அணு ஆராய்ச்சி மையம் நட்டான்ஸ் மீது மீண்டும் இன்று காலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் பலத்த சந்தேகங்களையும் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் ஒருவர் மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. எனவே அது குறித்தும் இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த இரண்டு பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவுரையாளர், மூத்த விரிவுரையாளர், அவாக்கு 54 வயது. இந்த சித்த மருத்துவ பீடம் இருக்கு தானே, அதனுடைய ஒரு விரிவுரையாளர் பேர் தயாளினி திலீபன். அவா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறா அவாவினுடைய சொந்த மருமகனால. இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு சொன்னால் வியாழக்கிழமை நடந்திருக்குது. கொலை செய்துட்டு மருமகனும் இந்த பல்கலைக்கழக விரிவுரையாளருடைய மகளும் தப்பி ஓடி இருக்கணும் திருகோணமலையில் வச்சு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிறகு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தோடனே எல்லா உண்மைகளையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்தவர் இந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர். அங்கே இருக்கக்கூடிய பாண்டியன் தாழ்வு என்று சொல்லப்படுற இடத்துல தான் அவர்களுடைய வீடு இருக்குது. அப்போ அவாவினுடைய மகளுக்கு 19 வயது, மருமகனுக்கு 21 வயது. அதாவது மருமகன் என்று சொன்னால் இப்போ கல்யாணம் செய்யலைன்னும் சொந்த மருமகனாக கூட இருக்கலாம் தானே. எனவே மருமகன் முறை என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு 21 வயசு, மகளுக்கு 19 வயசு. அப்போ 2 பேருக்கும் காதல். அது தாய்க்கு பிடிக்கல, விரிவுரையாளருக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னு சொன்னால், இவர் இருக்கிறது தானே கொலையாளி, 21 வயதுடைய மருமகன். அவர் போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு ஆளாம். அப்போ தாய் மகளுக்கு சொல்லிக்கிறா, எந்த தாயுமே தன்னுடைய மகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பினம், அப்படித்தான் அட்வைஸ் பண்ணுவினம். மகளுக்கு சொல்லிக்கிறா, அவன் 21 வயசுலேயே போதைப் பொருளுக்கு அடிமையாகி போயிருக்கிறான், அவனை கல்யாணம் செய்து உண்ட வாழ்க்கை கடைசியாக நாசமாக தான் போகும், எனவே இது வேண்டாம் என்று சொல்லி எதிர்ப்பு சொல்லிக்கிறா போலடக்கு. அது அவருக்கு பிடிக்கல, அவருக்கும் பிடிக்கல, மகளுக்குமே பிடிக்கலையாம். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஒன்றை போட்டு பெத்த தாய், இவாக்கு பெத்த தாய், அவருக்கு மாமியார் சேர்ந்து கொலை செய்து போட்டு கொண்ட தனங்கிழப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பத்தைக்குள்ள ஒன்றை எரிஞ்சு போட்டு தப்பி ஓடி இருக்கணும். அதாவது இந்த சம்பவம் வியாழக்கிழமை நடந்திருக்குது. இந்த சம்பவம் எப்படி வெளியில தெரிய வேண்டி என்று சொன்னால், அந்த பல்கலைக்கழக விரிவுரையாளருடைய மகன் என்ன செய்யக்கார், போயிட்டு போலீஸில் முறைப்பாடு செய்யக்கார். இந்த மாதிரி என்னுடைய அம்மாவை வீட்டில் காணையில், என்னுடைய தங்கச்சியையும் காணையில் என்று சொல்லி. அதுக்கு பிறகு தான் போலீஸ் தேடி இருக்குது. அடையாளங்கள் எல்லாம் கொடுத்தா பிறகு தேடுந்தானே. தேடி போட்டு பார்த்தா பரந்தன் பகுதியில் ஏடிஎம்ல காசு எடுத்திருக்கிறோம், அது தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு திருவண்ணாமலையில் போயிட்டு ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் போயிட்டு பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம். இப்போதானே QR முறை இருக்குது, QR கோட் இல்லாமல் பெட்ரோல் அடிக்க முடியாதானே. எப்படிப்பட்ட அறிவாளிகள் என்று பாருங்க. கொலை செய்து போட்டு தப்பி ஓடி போயிட்டு QR கோட்டுக்கு அப்ளை பண்ணி QR கோட்டை எடுத்து போட்டு அதை போய் திருவண்ணாமலையில் அடித்தா பிடிபடாதா? திருவண்ணாமலையில் மட்டும் இல்லை, இலங்கையின் எந்த மூலையில் போய் அடித்தாலும் பிடிபடும் தானே. அவ்வளவு அறிவு அவைக்கு. ஏனென்று சொன்னால் 2 விதமான போதைக்கு அடிமையான ஒன்றும் செய்யலாது. ஒன்று இந்த போதைப் பொருள், மற்றது காதல் போதை. எனவே எல்லாம் சேர்ந்து கண்ணை மறைச்சோன்னா இந்த மாதிரியான வேலையை ஒன்றை பார்த்துருக்கணும். திருவண்ணாமலையில் போயிட்டு பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் அடித்தா பிறகு அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சு போலீஸ் பிடிச்ச ஆக்களை கொண்டு யாழ்ப்பாணத்தில் கொண்டு வச்சு நல்ல பூசையெல்லாம் போட்டு விசாரித்தோடனே எல்லா உண்மைகளையும் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி அம்மா காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவா, இந்த உதவாக்கரையை கட்டவனான்னு சொல்லி அம்மா சொன்னவா, அதனால தான் நாங்கள் அம்மாவை கொலை செய்தாங்கன்னு சொல்லி பெத்த தாயை கொலை செய்து போட்டு இவரோட சேர்ந்து ஓடி போய் என்னென்று கல்யாணம் செய்து எப்படி சந்தோஷமாக வாழ்றது. ஒரு மனச்சாட்சி உறுத்தாதா? இப்போ யாழ்ப்பாணத்திலேருந்து திருவண்ணாமலைக்கு மோட்டார் சைக்கிளில் போகும்போது மனச்சாட்சி உறுத்தாதா? ஒன்று பேர் யோசனை வராதா? பெத்த தாயை கொலை செய்து கொண்ட தனங்கிழப்பில் கொண்ட பத்தைக்க போட்டுக்கிறோமே, நாங்கள்லாம் மனுஷரான்னு சொல்லி தோணாதா? இன்னும் அந்த அளவுக்கு என்னன்னு தெரியல. இனி என்ன, காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ளே தானே, ஜெயிலுக்குள்ளேயே இருந்து அங்கேயே இருந்து கல்யாணத்தை செய்யட்டும். அது ஒரு பக்கம் இருக்க, இவர் நாயன்மார் கட்டு பகுதியை சேர்ந்தவராம். இந்த 21 வயதுடைய கொலையாளி நாயன்மார் கட்டு ராஜேஸ்வரி வீதியை சேர்ந்தவராம். போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு ஆளாம் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மூத்த விரிவுரையாளர், பல வருட அனுபவங்கள் கொண்ட ஒரு நல்ல சிறந்த கல்வியாளர், இந்த மாதிரி ஒரு மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டமை ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. ஈரானினுடைய அணு உற்பத்தி மையம் நட்டான்ஸ், அதன் மீது இன்று சனிக்கிழமை காலை கட்டும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நட்டான்ஸ் நிலையம் என்றது நிலத்துக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடியது. அங்கே வச்சு தான் ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது. மிக முக்கியமாக இந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறேன்னு சொல்லுவோம், செறிவூட்டுறேன்னு சொல்லுவோம். அந்த செறிவூட்ட நடவடிக்கை எல்லாம் அங்கே தான் நடக்குதுன்னு சொல்லி ஈரானில் நிறைய இந்த மாதிரி நிலத்துக்கு அடியில் அணு ஆராய்ச்சி மையங்கள் நிறைய இருக்குது. அதில்
மிக முக்கியமானது நட்டான்ஸ். அதன் மீது தான் இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே நிலத்தை வந்து துளைச்சு கொண்டு போய் தாக்கக்கூடிய இந்த பங்க பஸ்டர் என்று சொல்லுவோம், அந்த மாதிரியான குண்டுகளால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த தாக்குதல் வந்து சில பல கேள்விகளை வந்து எழுப்பி இருக்குது. என்னென்னா, போன ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இதே இடத்துல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது தானே. அப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொன்னவர், இதோட ஈரான் அணு ஆயுத உற்பத்தி கதையே முடிஞ்சுது, எல்லாத்தையும் நாங்கள் தகர்த்திட்டோம், இதுக்கு மேலே அணு ஆயுதத்தை பற்றி ஈரான் கனவுலும் நினைச்சு பார்க்க முடியாது, எல்லாத்தையும் தகர்த்திட்டோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தவர். அப்போ இதுக்கு இன்றைக்கு திரும்ப போய் தாக்குதல் நடத்தணும்? அப்போ அங்கே தான் எல்லாம் முடிச்சிட்டிங்களே, அதான் நாங்கள் வெறும் வெட்ட வழி ஆகிட்டே, அப்பயும் திரும்ப தாக்குதல் நடத்துறீங்கன்னு சொன்னால் அப்போ அமெரிக்காவுக்கே இன்னும் நம்பிக்கை விரையில் போகிறதுக்கு ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை திரும்பவும் அணு ஆராய்ச்சி நடக்குமோ, திரும்பவும் வந்து யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ணினமோ என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கும் போகிறதுக்கு. அதனால தான் இன்றைக்கு மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செய்தியை கேள்விப்படையக்குள்ள யாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தானே, அதான் ஏற்கனவே குண்டெல்லாம் போட்டு அழிச்சிட்டீங்களே, நீங்களாம் சொன்னீங்க அழிச்சிட்டீங்கன்னு சொல்லி, பிறகு திரும்ப அதுக்கு மேலே கொண்டே குண்டு போடுறீங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஈரானினுடைய இராணுவ பலம் வந்து அழிக்கப்பட்டுன்றதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து திரும்ப சொல்லி கொண்டு வரார். ஆனால் கலாச்சாரம் வந்து அப்படி கிடையாது. என்னென்று ஒரு மிகப்பெரிய நாட்டை வந்து என்னென்று ஒரு 5-6 நாள் தொடர்ந்து குண்டு போட்டு எப்படி அழிக்க முடியும்? ஈரான்கிட்ட வந்து கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, தரப்படை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஈரான் என்றாலே என்னென்றே தெரியாண்ட மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை விடுறாரு தானே. அதுதான் பிரச்சனை. இங்கே கலாச்சாரம் வேறையாக இருக்குது, டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறது வந்து வேறையாக இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனை திரும்ப வருது. எனவே போன வருஷம் வந்து முற்றுமுழுதாக அழிச்சு தரமட்டமாக்கிட்டோம் என்று சொன்னது அப்போ அது பொய் தானே. அதனால தான் இன்றைக்கு மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கான்ற சந்தேகம் எல்லாருக்குமே வருந்தானே. அதுபோக ஈரான்கிட்ட வந்து ஏவுகணைகளே கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் என்று சொன்ன பிறகு நேற்றிரவு என்ன நடந்தது? 4000 கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கக்கூடிய இலக்கு வந்து தாக்கப்பட்டது. 2 அதிநவீன ஏவுகணைகளை வந்து ஈரான் ஏவி இருந்தது. அது உலகம் முழுக்க மிக பெரும் அதிர்ச்சியை வந்து உருவாக்கி இருக்குது. எல்லாம் முடிஞ்சிட்டுது என்று சொன்ன பிறகு எப்படி இந்த ஏவுகணைகளை ஏவ முடியும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் காரணம். எனவே 4000 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய ஏவுகணைகள் இன்னமும் ஈரான் கையில் இருக்கு என்று சொல்லும் போது, ஏன் நீங்கள் அணு ஆராய்ச்சி நடக்கக்கூடாது, ஏன் யுரேனியத்தை வந்து என்ரிச் பண்ணக்கூடாது? அதுவும் நடக்கலாம் தானே. அப்போ அந்த ஒரு டவுட் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்துட்டுதா என்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குத்தானே. அதனால தான் சொல்றது, யுத்த கதைகளை சொல்லும் போது, யுத்த நிலவரங்களை சொல்லும் போது உள்ளதை உள்ளபடி சொல்லணும், பொதுமக்களுக்கு வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இந்த மாதிரி ஈரான் வந்து சாதாரண நாடு இல்லை, பெரிய நாடு, ஒரு வல்லமை மிக்க நாடு, நாங்கள் தாக்கி கொண்டிருக்கிறோம், மேலதிக தகவல்களை நாங்கள் போக சொல்லுவோம் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு ஒரு குண்டை போட்டுட்டு கதையே முடிஞ்சுது, எல்லாத்தையும் அடித்து துளைச்சிடும் என்று சொல்லி, அதனால தான் இந்த பிரச்சனைகள் திரும்ப வருது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகள் இருக்கு தானே, அவர்கள் சொல்கிற தரவுகளும் தகவல்களும் வந்து சரியாக இருக்குது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், ஈரான் இன்னமுமே பலமாகவே இருக்கிறது. வரும் திங்கட்கிழமை தொடக்கம் இலங்கையில் வந்து தனியார் பேருந்துகளினுடைய சேவை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தனியார் பேருந்துகள் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமனு விஜயரத்ன வந்து சொல்லியிருக்கிறார். அது காரணம் வந்து எரிபொருளை வந்து பெற்றுக்கொள்வதில் ஏற்படுற தடங்கல்கள் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து இந்த பிரைவேட் பஸ் எல்லாமே வந்து அரசாங்க டிப்போக்கள் இருக்குது தானே, டிப்போக்களில் வந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாமல் இருக்குது. நிறைய இடங்களில் வந்து டிப்போக்கள் இல்லை. அதுபோக டிப்போக்கள் வந்து இரவு வந்து பூட்டப்படுறதால அந்த கியூவில் நின்று தான் எரிபொருளை வந்து எடுக்க வேண்டியிருக்குது, கஷ்டப்பட வேண்டியிருக்குது. இப்போ பஸ்ஸுகளை கொண்ட கியூவில் அடிச்சு விட்டா உள்ளுக்குள்ள பேசஞ்சர்ஸை இருத்தி போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ எல்லா சர்வீஸும் வந்து தடப்படும் தானே. அதனால நிறைய கஷ்டம் இருக்குது. எனவே அரசாங்கம் உடனடியாக மாற்று தீர்வு தரணும் என்று சொல்லி கெமனு விஜயரத்ன அவர்கள் கேட்டிருக்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால், அது தாமதிக்கும் என்று சொன்னால், வரும் திங்கட்கிழமையிலிருந்து தனியார் பேருந்துகளினுடைய சேவை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் எச்சரிக்கை செய்திருக்கிறார். எனவே அரசாங்கம் இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.